நாங்கெல்லாம் பாயசம் கிடைச்சாலே பாயாசம் மாதிரி சாப்பிடுவோம். பாயாசமே கிடைச்சிருக்கு விடுவோமா அப்படின்ற நிலைமையில தாங்க இப்போ நம்ம இந்தியா வந்து இருந்துகிட்டு இருக்கு. நம்ம முதலையே நம்ம எதிரி நாடுகள்லாம் எப்படி அள்ளு விடுவோம் அப்படின்னு வந்து தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளோட பாதுகாப்பு துறையை ஸ்ட்ராங் பண்ணும் விதமாக நம்ம இந்தியா வந்து பல நடவடிக்கைகளை வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய விமானப்படை, கப்பல் படை, அப்புறம் வந்து தரைப்படை 3 படைகளும் சேர்ந்து அவசர கால அடிப்படையில் 100 ஸ்வாம் ட்ரோன்ஸை வந்து ஆர்டர் பண்ணணும். இது முழுக்க முழுக்க நம்ம உள்நாட்டிலே தயாரிக்கப்படுற நிறுவனங்களுக்கு தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர கால அடிப்படையில் 100 ஸ்வாம் ட்ரோன்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்வாம் ட்ரோன்ஸ்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் அப்படின்றது ஒரு மதர் ட்ரோன்ல இருந்து ஒரு 10 ட்ரோன் பிரிஞ்சு வந்து ஒரு குறிப்பிட்ட இலக்கை போய் அட்டாக் பண்ணுறது தான் இந்த ஸ்வாம் ட்ரோன்ஸோட வேலை. அதாவது ட்ரோன்ஸே வந்து மல்டிபிளா கூட்டம் கூட்டமாக போய் ஒரு இடத்த வந்து அட்டாக் பண்ணுறது தான் இந்த ஸ்வாம் ட்ரோனோட வேலை. ஸோ இது பார்த்தீங்கன்னா எதிரி நாட்டோட ரேடார்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ண விதமாக வந்து இருக்கும். இப்போ நம்ம கூட்டமாக வந்து ஒரு ட்ரோன்ஸ் வந்து போகும்போது என்ன வருது, ஸோ ஏர்கிராஃப்ட் வருதா என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனில் போய் அந்த ரேடாரை வந்து விட்டுரும். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்வாம் ட்ரோன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த ட்ரோன்ஸை பார்த்தீங்கன்னா அவசர கால அடிப்படையில் வந்து நம்ம உள்நாட்டிலே வந்து ஒரு பெங்களூர் நிறுவனத்துக்கு வந்து கொடுத்து இதை வந்து கூடிய சீக்கிரத்தில் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவசர கால அடிப்படையில் இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2020 அர்மேனியா அசர்பைஜானுக்கு இடையில நடந்த ஒரு மிகப்பெரிய போரில் வந்து ட்ரோன்ஸோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளே புரிஞ்சுக்கிட்டாங்க. இனி வரப்போகிற காலங்களில் வந்து ஒரு தாக்குதல் இருந்தால் அது ட்ரோன்ஸ் முதற்கொண்டு தான், ட்ரோன்ஸ் மூலமாக தான் வந்து இருக்கும். அதனால நம்ம ட்ரோன்ஸ் வந்து நம்ம படைகளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரொம்ப அட்வான்ஸாக நம்ம வந்து கொண்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்ரேல் கூடயும் ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்கோம். அது வந்து 100 ஸ்கை ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கான ட்ரோன்ஸை வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ இந்த விஷயத்தை கேட்டவுடனே உடனே பார்த்தீங்களா உள்நாட்டில் தயாரிக்கேன்னு சொல்லிட்டு அடுத்த உடனே வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம இஸ்ரேலிய ட்ரோன்ஸாக இருந்தால் கூட இதை வந்து நம்ம முழுக்க இந்தியாவில் தான் வந்து தயாரிக்க போகிறோம். ஸோ இந்தியாவோட ஆல்ஃபா டிசைன் அப்படின்ற நிறுவனமும் அப்புறம் வந்து இஸ்ரேலோட எல்பிட் சிஸ்டம் அப்படின்ற 2 நிறுவனமும் சேர்ந்து தான் வந்து இந்த ட்ரோன்ஸை வந்து தயாரிக்க போகிறாங்க. இந்த ஸ்கை ஸ்ட்ரைக்கர்ஸ் அப்படின்றது ஆல்மோஸ்ட் வந்து அசர்பைஜான் வந்து யூஸ் பண்ண ட்ரோன்ஸ் மாதிரி தான் வந்து இந்த ட்ரோன்ஸும் வந்து இருக்க போகுது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ட்ரோன்ஸாக வந்து இருக்கும். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து போகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக வந்து துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடியது இந்த ட்ரோனு. ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம ஒரு விஷயத்தை வந்து செட் பண்ணி வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வந்து போய் ஆட்டோமேட்டிக் நேவிகேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நம்மளோட பாதுகாப்பு துறை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்பெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரோன்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கும்போது இன்னும் வந்து நம்மளோட பாதுகாப்பு படை வந்து ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி வந்து இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து பல்வேறு விதமான அச்சுறுத்தல் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து ஆல்ரெடி நம்ம ட்ரோன் மூலமாக எப்படிலாம் வந்து சவால்களை சந்திச்சுட்டு வரோம் எல்லாமே வந்து தெரியும். ஸோ அப்படி இருக்கப்ப நமக்கு வந்து இந்த மாதிரி ட்ரோன்ஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம ட்ரோன்ஸ் வச்சிருந்தாலும் இப்போ அதே மாதிரி எதிரி நாடுகளும் ட்ரோன்ஸ் வச்சிருப்பாங்களா இல்லையா, மற்ற நாடை வந்து தாக்கணும், நம்ம நாட்டுக்கு இருக்க அச்சுறுத்தல்களை வந்து சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ட்ரோன்ஸையும் கவுண்டர் பண்ணும் விதமாக நம்ம வந்து அதுக்கு தகுந்தாப்புல ஏர்கிராஃப்ட் சிஸ்டம்ஸையும் டிசைன் பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட்ஸையும் நம்ம வந்து சைன் பண்ணிருக்கோம். அதுவும் வந்து நம்ம உள்நாட்டிலே தான் வந்து தயாரிக்க போகிறோம். கவுண்டர் அன்மேண்ட் ஏர்கிராஃப்ட் சிஸ்டம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட அதுக்கும் வந்து ஒரு நிறுவனத்துக்கிட்ட நம்ம வந்து சைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளோட உள்நாட்டு தயாரிப்பை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றது தான் நம்மளோட மிகப்பெரிய மோட்டோ வந்து இருக்குது. என்னதான் நம்ம மற்ற நாடுகிட்ட இருந்து நம்ம வந்து வெப்பன்ஸ் வாங்குகிறோம், எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம நாட்டிலே பாதுகாப்புத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட பாதுகாப்புத்துறை இருக்க ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே வந்து போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கப்பல் படையும் ஒரு பக்கம் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஆகிட்டு இருக்கு, 2வது பக்கம் நம்ம விமானப்படையும் ஸ்ட்ராங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரியே வந்து போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து பல அச்சுறுத்தல்கள் இருக்கனால நம்ம இதெல்லாம் சமாளித்து சவால்கள்லாம் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.